ஹாய், வெல்கம் ஆல். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு அவர் எம்பிசி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்த்தேன். ரோமியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். விஜய் ஆண்டனி, மிருனாளினிலாம் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த படம் எப்படி இருந்துச்சு, அந்த படத்தோட கதை என்ன, அந்த படம் பாசிட்டிவ் என்ன, அந்த படத்தோட நெகட்டிவ் என்ன, படம் நல்லா இருக்கா இல்லையா, எல்லாத்த பற்றியும் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ண நல்லுள்ளவங்க எல்லாத்துக்குமே என்னோட கோடான கோடி நன்றிகள். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இத்தனை பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இன்னமும் அதிக வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகம் கொடுக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். மலேசியாவில் ஒரு ஹோட்டல் நடத்திட்டு வர்றாரு ஹீரோ விஜய் ஆண்டனி. இவர் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி பயங்கர உறுதியாக இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு துக்க வீட்டில் ஹீரோயின் மிருனாளினியை சந்திக்கிறாரு. அப்போ இவர் வந்து அவங்க மேலே காதல் வசப்படுறாரு. ஆனால் மிருனாளினி பார்த்தீங்கன்னா எப்போயாவது ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகை திரையுலகத்தில் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின்னு கனவோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஹீரோயினோட தந்தையோட கட்டாயத்தினால விஜய் ஆண்டனியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஹீரோயின். அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ஒரே வீட்டில் இருந்தாலும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை ஒதுக்கி வச்சிடுறாங்க. பின்னாடி இந்த ஹீரோயினோட காதலை எப்படியாவது பெறணும் அப்படின்னு சொல்லி அவன் மனசை வந்து நம்ம இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. கடைசியில் ஹீரோயினோட கனவுகளை பூர்த்தி செஞ்சு நம்ம காதலையும் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயினை வச்சு ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஹீரோ. அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ வந்து காதலி மனசில் இடம் பிடிச்சாங்களா, ஹீரோயின் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகை ஆனாங்களா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. காதலுக்காக இயங்கும் ஹீரோ, கனவுகளை துரத்தி கொண்டு ஓடும் ஹீரோயின், இவங்க ரெண்டு பேர்த்தோட முரண்பாடை வச்சு ஒரு கதையை வந்து எடுத்திருக்காரு இயக்குனர் விநாயக். இது பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ், ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ். இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக சொல்லியிருக்காரு இந்த படத்தில். சில காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா சில காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இவங்க அந்த அந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸுக்கான காட்சிகளை பார்த்தீங்கன்னா நல்லா ரசிக்கத்தக்க மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. அது ஒரு சிறப்பான அம்சம் இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 90s கிட்ஸ் ஹீரோவோட வீட்டுக்குள்ளார பூந்து பண்ணுற அலப்பறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ எப்படி தாங்கிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காரு டைரக்டர் இந்த விநாயக் வைத்தியநாதன். அது மட்டும் இல்லாமல் தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழ் படத்துலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும், ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆண்கள் பார்த்தீங்கன்னா போராடுவாங்க. அது மாதிரி தான் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயினை வச்சு எப்படியாவது வந்து ஒரு பெண்ணை வச்சு இந்த படத்தில் எப்படியாவது ஒரு ஹீரோயின் பெரிய ஹீரோயினா அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. பெண்களை வைத்து இந்த மாதிரி கதையை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அரிதான படமாக இருக்குது இந்த படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடிக்கிற விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா பல உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு மெனக்கெட்டுருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா அமைதியாகவும் நடிக்க தெரியும், நான் மாதிரி அமைதியாகவும் நடிக்க தெரியும், திமுரு பிடிச்ச மாதிரி இறங்கி குத்தவும் தெரியும், பிச்சைக்காரன் மாதிரி கிளாஸான படமும் எடுக்க தெரியும். அதே மாதிரி இந்த மாதிரி ரோமியோ மாதிரி படமும் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் ஓரளவுக்கு நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காமெடியன் ஷாரா, அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டாக வர்றாரு ஷாரா, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் யோகி பாபு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனிக்கு நிறைய இடத்துல உதவுற மாதிரி வராங்க. அந்த யோகி பாபுவோட நடிப்பும் நல்லா இருக்குது. அந்த இசையமைப்பாளர் பரத் தனசேகர்னு சொல்லி இசையமைச்சிருக்காரு. இவரோட இசை ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட கேரக்டர், அதாவது வந்து ஹீரோயின் நான் சொன்ன மாதிரியே நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து ஹீரோ, ப்ரொடியூசர், ஹீரோ, டேரக்டர்லாம் ஆகணும்னு யோசித்து வருவாங்க கனவோட. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் இந்த கதாபாத்திரத்தில் வருது. ஆனால் இந்த பெண்ணோட கதாபாத்திரம் நல்லா இருந்தாலும் ஹீரோயினை அந்தளவுக்கு யூஸ் பண்ணல இந்த படத்தில். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் ஹீரோயினை. அவங்களோட கேரக்டர் அந்தளவுக்கு அழுத்தம் கொடுக்கல. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனோட மனசில் இடம் பெறதுக்காக பல காட்சிகள் வச்சுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரிசமாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சில சினிமா படப்பிடிப்பு காட்சிகள்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு நம்மளை வந்து கவரப்படலை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய எமோஷனலான காட்சிகள்லாம் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஹீரோவோட தங்கச்சி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசுலேயே தொலைஞ்சு போயிடுவாங்க. அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்டாக காட்டுறதுக்காக ட்ரை பண்ணிடுறாங்க இந்த படத்தில். பட் அந்தளவுக்கு நம்ம எமோஷனலாக அந்த இதில் கனெக்ட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் ஹீரோயினுக்கும் உள்ள உறவில் நடக்கும் மாற்றங்கள், முரண்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அழுத்தமாக இந்த படத்தில் வந்து கொடுக்கல. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். என்னோட மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு 10க்கு 5 பாயிண்ட் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய புதுமையான விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்த திரைக்கதையாக இந்த படம் அந்த அளவுக்கு நம்மளை கவரவில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ரிவ்யூ இந்த படத்தை பற்றி. அது என்னோட ரிவ்யூ இந்த படத்தை பற்றி. ஒட்டுமொத்தமாக இந்த ரோமியோ திரைப்படம் நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுல ஒரு சின்னதாக உள்ள ஒரு கேமியோ திரைப்படங்க. ஓகே, இன்னைக்கு ரிவ்யூ பார்த்து முடிச்சிட்டோம். நாளைக்கு இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சென்றடையும். நீங்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள், உலகத்தில் நடக்கிற பல விஷயங்கள், இந்த மாதிரி படத்தோட ரிவ்யூகள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் நாளைக்கு